இடமுருக்கு அவல் பொறி மஞ்சரப்பெட்டை. ஹாய் அண்ட் வெல்கம் டு ஜீ தமிழ் வழங்கும் மஞ்சரப்பெட்டை. நான் இன்னும் காரைக்காலில் தாங்க இருக்கேன். காரைக்காலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சர்ச் ஒன்று இருக்குங்க. அந்த சர்ச்சோட வாசல் தான் நின்றுட்டு இருக்கேன். 1739 வருஷம் தஞ்சாவூர் மன்னர்கிட்டேருந்து இந்த இடத்த இந்த சர்ச் கட்டுறதுக்காக வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1740 வருஷம் இந்த சர்ச்சை கட்டியிருக்காங்க. ஆனா 1760 வருஷம் பிரிட்டிஷ்காரங்களோட நடந்த போர்ல வந்து இந்த சர்ச் வந்து டேமேஜ் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் திரும்ப 1765 70 வரைக்கும் இந்த சர்ச்சை ரீபில்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்க பாக்குறது அவ்வளவு பழமையான ஒரு சர்ச். எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? ஓகேங்க, இந்த அற்புதமான ஒரு காட்சியை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு சூப்பர்பான ஒரு குக்கிங் ரெசிபி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வந்துருச்சு. நான் ஒரு வீட்டுக்கு போய் அந்த ரெசிபியை தெரிஞ்சுக்க போறேன். வரீங்களா? போலாம் வாங்க. காரைக்கால்ல இருந்து இன்னைக்கு நம்ம ரொம்ப வித்தியாசமான ஒரு ரெசிபி பார்க்க போறோங்க. எல்லாருக்குமே தால் அப்படின்னா பிடிக்கும். பாயான்றதும் நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு விஷயம். தாலுக்கும் பாயாக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்கலாம். சம்மந்தம் இருக்கு அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. அது யாருன்றத பார்ப்போம். வணக்கம். வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க. சசிகலா சேகர். சசிகலா சேகர். ஹவுஸ் ஒய்ஃபா? எங்க ஒர்க் பண்றீங்களா? ஹவுஸ் ஒய்ஃப் தான். விதவிதமா சமைப்பீங்களா? விதவிதமா சமைப்பேன். என்ன மாதிரியான டிஷ்ஷஸ் எல்லாம் பண்ணுவீங்க? பிரியாணி பண்ணுவேன், தால் பிரியாணி, கனவா பண்ணுவேன், சிக்கன் மட்டன் எல்லாமே பண்ணுவேன். எல்லாமே பண்ணுவீங்க. ஏதாவது வித்தியாசமான ரெசிபிஸ் நம்ம உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்ல நீங்களா ட்ரை பண்றது உண்டா? பண்ணுவாங்க சார். என்ன மாதிரியான ரெசிபிஸ் உண்டாக்கிருக்கீங்க? இது குடமிளகா இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து முட்டை ஃப்ரை மாதிரி பண்ணுவேன். குடமிளகால முட்டை ஃப்ரை பண்ணுவீங்களா? ஆமாங்க சார். அடடடா. திடீர் சமையல். பசங்க வந்தாங்க ஸ்கூல்ல இருந்து வராங்கன்னா அது ரெடி பண்ணி கொடுத்துருவேன். நல்லா சாப்பிடுவாங்க பசங்க. வேற என்ன வித்தியாசமான ரெசிபி உண்டாக்கிருக்கீங்க? காரைக்கால்ல வந்து வாடா ஃபேமஸ். வாடா செய்வேன். எப்பயாவது வாடா செய்வீங்க? வீட்லயே வாடா செய்வோம். அது காரைக்காலுக்குனே உண்டான ஒரு டிஷ்ஷியா? ஓகே. இன்னைக்கு வந்து ஏதோ தால் அப்புறம் பாயா இது ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்களாங்க? ஆமாங்க சார். என்ன சம்பந்தம் இருக்கு? பருப்பு வகையில வந்து எல்லாம் வந்து மிளகாத்தூள், புளி அப்படி போட்டு வைப்பாங்க. இது பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா கடுகுலாம் போடாம பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டு தேங்காய் பால் போட்டு பண்றது. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இதுக்கு என்ன பேரு? தால் பாயா. தால் பாயா. இது யார் உண்டாக்குனது? இங்க காரைக்கால்ல நிறைய பேர் செய்வாங்க. இங்க வந்துட்டு நான் கத்துக்கிட்டேன். நீங்க கத்துக்கிட்டீங்க? கத்துக்கிட்டேன். ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து. கரெக்ட்டா அதே மாதிரி செய்வீங்களா? அதே மாதிரி செய்வேங்க சார். சூப்பர். இன்னைக்கு நம்ம வந்து காரைக்கால்ல இருந்து தால் பாயாவோட ரெசிபி பார்க்க போறோம். தால் பாயா கேட்கும் போதே நல்ல வித்தியாசமா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லுங்க. வைத்தம்பருப்பு, மஞ்சள் தூள், பிரியாணி இலை, கிராம்பு, பட்டை, தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, மல்லித்தழை, கரம் மசாலா பவுடர், பச்சை மிளகாய், தேங்காய் பால், தூள் உப்பு, நல்லெண்ணெய். இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்களா? ஆமா. இப்போ வந்து தாலை வச்சு நீங்க பாயா ப்ரிப்பேர் பண்ண போறீங்க. ஆமா. இந்த மாதிரி வித்தியாசமா டிஷ்ஷஸ்லாம் நீங்க வீட்ல ப்ரிப்பேர் பண்றீங்கல்ல, வீட்ல எல்லாருக்கும் செஞ்சு கொடுப்பீங்களா? செஞ்சு கொடுப்போம். என்ன சொல்லுவாங்க? நல்லா இருக்கு சொல்லுவாங்க. ஸ்பீடா சமைக்கிறேன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்பீடா? ஆமா. ஒரு 1 ஹவர்ல அரேஞ்ச் பண்ணிடுறேன். உங்க வீட்டுக்கு சாப்பாடுக்கு வரதா இருந்தா 1 ஹவர் இருந்தா போதும். அரேஞ்ச் பண்ணிடுறோம். எது பிரியாணி பண்றதா எதுவா இருந்தாலும் சரி 1 ஹவர் தான். 1 ஹவர் தான். அது சமைக்க அது குக் ஆகுதோ இல்லையோ எடுத்து வச்சிருவீங்க? அப்படிலாம் இல்ல, குக் ஆயிருக்கும், நல்லா இருக்கும். சரி, ஓகே. அப்ப இன்னைக்கு வந்து எங்களுக்காக வந்து அதே மாதிரி ஃபாஸ்டா வந்து இந்த தால் பாயா ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறீங்க. டைம். ஓகேங்க. இப்போ வந்து என்ன ஃபர்ஸ்ட் பண்ணணும் அதை சொல்லுங்க. பருப்பு கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துடணும். தனியா கடைஞ்சி எடுத்து தனியா வச்சிடணும். அதுக்கப்புறமா ஆயில் போட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், தக்காளி அதெல்லாம் போட்டு தாளிக்கணும். தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த தால் எடுத்து அதில் போட்டுட்டு கரம் மசாலா அதெல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வெந்த பிறகு தேங்காய் பால் எடுத்து போட்டுட்டு ஆஃப் பண்ண வேண்டியதான். மல்லித்தலை போட்டு ஆஃப் பண்ண வேண்டியதான். அவ்வளவுதான். ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் இப்போ இந்த பருப்பை வேக வச்சிருவோமா? வேக வச்சு சரி. தண்ணி போட்டு கழுவிடணும். கழுவிட்டு அப்புறம் அந்த பாத்திரத்துல எடுத்து வச்சு வேக வைக்கணும். பருப்பு கழுவியாச்சு. இந்த தண்ணி தேவையில்லை நம்மளுக்கு? அது தேவையில்லை. பாத்திரம் எடுத்துட்டு தண்ணி ஊற்றணும். ஃபர்ஸ்ட் எவ்வளவு தண்ணி ஊற்றணும்? தண்ணி 1 கப் தண்ணி ஊற்றணும். அப்புறம் பருப்பு போட்டுட்டு மஞ்சள் பொடி போடணும். மஞ்சள் பொடி? அது எவ்வளவு போடணும்? 1 ஸ்பூன் போடணும்.
மஞ்சத்தூள் போடலாமா? மஞ்சத்தூள் போடலாம். இவ்வளோ ஒரு போதும். போட்டுட்டு அடுப்பு ஆன் பண்ணிடணும். ஒரு 10 நிமிஷம் வேகணும் சார். இது 10 நிமிஷம் நல்லா வேகணும். நல்லா வேகணும். அப்பதான் நல்லா சாஃப்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம கடைய முடியும். ஆமா. ஓகே. மற்றபடி உங்களோட இன்ட்ரெஸ்ட் ஹாபிஸ்லாம் என்ன? கோவிலுக்குலாம் போவோம் சார். வீடெல்லாம் சுத்தமா வச்சுக்குவோம். பசங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செஞ்சு கொடுப்போம். சீக்கிரமா செஞ்சு கொடுத்துருவோம் எதுவா இருந்தாலும். அவ்வளவுதான். அவ்வளவுதான். டிவிலாம் பாப்பீங்களா? டிவி பாப்பேன். டிவி பாப்பீங்க. பாட்டுலாம் பிடிக்குமா? பாட்டுலாம் ரொம்ப பிடிக்கும். பாட்டு பாடுவீங்களா? பாட்டுலாம் பாட தெரியாது சார். ஏன்? பாட்டுலாம் கேட்போம், பாட தெரியாது. ஆனா ஓகே. பாட்டு கேட்பீங்க? கேட்போம். புது படம் பாடல் எல்லாம் வந்து கேட்பீங்க? எல்லாம் கேட்போம். மற்றபடி இந்த தால்ல வேற என்ன வெரைட்டிஸ் பண்ண முடியும்? தால்ல வந்து இது வந்து இட்லி, சப்பாத்தி, தோசை அதுக்கு மட்டும்தான் இது. மத்தபடி வேற ஐட்டம்லாம் குருமா அது மாதிரி தான் பண்ணுவோம். குருமா அந்த மாதிரி விஷயம் தான் பண்ணுவீங்க. சப்பாத்திக்கு வேற குருமாலாம் வேற மாதிரி குருமா. அதுல வந்து அந்த கரம் மசாலா எல்லாம் போடாம ஒயிட் கலர்ல வர மாதிரி அது மாதிரி எல்லாம் குருமா பண்ணுவோம். அந்த மாதிரி குருமா பண்ணுவீங்க. ஓகே ஓகே. நான்வெஜ்ல வேற என்னலாம் பண்ணுவீங்க? நான்வெஜ்ல வந்து கனவா பண்ணுவோம் நல்லா. அப்புறமேட்டு திருக்க மீன் பண்ணுவோம், மிளகு போட்டு பூண்டு போட்டு. திருக்க மீன் குழம்பா? திருக்க மீன் குழம்பு இங்க காரைக்கால நல்லா கிடைக்கும், சீப்பா கிடைக்கும். கடல் பக்கத்துல இருக்கிறதால அது வாங்கிட்டு அடிக்கடி பண்ணுவோம். அப்புறம் இறால் நல்லா கிடைக்கும், அது பண்ணுவோம். மற்றபடி இந்த மற்ற சீ ஃபுட்ஸ்லாம் ஏதாவது பண்ணுவீங்களா? விரால் மீன் கிடைக்கும் அடிக்கடி, குளத்துல சீசன் அப்ப கிடைக்கும், அது வாங்கிட்டு வந்து பண்ணுவோம். இங்க எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும், அதனால சூப்பரா கிடைக்கும், நல்லா கிடைக்கும், சீப்பாவும் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, நல்லா இருக்கும். நண்டுலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும், நல்லா இருக்கும். நண்டுல என்னலாம் பண்ணுவீங்க? ஃப்ரை பண்ணுவோம், குருமா வைக்கலாம். நண்டு குருமா வைக்கலாமா? நண்டு குருமா வைக்கலாம், கத்திரிக்காய் போட்டு கூட வைப்பாங்க இந்த ஊர்ல நண்டுல, அது நல்லா இருக்கும். இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஆமாங்க சார். ஓகேங்க, நம்மளோட இந்த தால் பாயாக்கு வந்து தேவையான இந்த தால், அதாவது இந்த பருப்பு வந்து நல்லா வேகணும். அதுக்கப்புறம் தான் அவங்க போட்டு கடைய போறாங்க. இது நல்லா வேகட்டும், ஒரு 10 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பருப்பு இப்ப நல்லா கொதிச்சிருச்சு இல்லையா? கொதிச்சிருச்சுங்க சார். நல்லா வெந்துட்டுங்க சார். நல்லா வெந்துருச்சு. நல்லா வந்துட்டு. இப்ப அடுத்தது என்ன பண்ணணும்? அடுத்தது வந்து கடாய் தாளிக்கணும். சரி, ஓகே. இதுல ஃபர்ஸ்ட் இப்ப எண்ணெய் ஊத்தணுமா? எண்ணெய் ஊத்தணும். இதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணுமா? நல்லெண்ணெய் எந்த எண்ணெயாவது போடலாம், ஆனா நாங்க வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்றது, அதனால நல்லெண்ணெய் தான் உடம்பு நல்லதுன்றது. ஃபர்ஸ்ட் அப்ப என்ன பண்ணணும்? பட்டை ஃபர்ஸ்ட் போட்டு முதல்ல போட்டுட்டு பட்டை போட்டுட்டு அப்புறம் கிராம்பு போடணும். கிராம்பு கொஞ்சம் போட்டுட்டு பிரியாணி இலை கொஞ்சம் போடணும். அப்புறம் வெங்காயம் போடணும் சார். பெரிய வெங்காயம்? பெரிய வெங்காயம். நல்ல பொன்னிறமாணும் இல்லையா? ஆமாங்க சார். சீக்கிரமா பொன்னிறமா ஆகணும்னா கொஞ்சம் உப்பு போட்டா சீக்கிரமா ஆயிடும். பச்சை மிளகாய் போடணும் சார். பச்சை மிளகாய் நல்ல காரசாரமா இருக்குமா இந்த தால் பாயா? ஆமா, காரசாரமா இருக்கும். வேற எதுவும் மிளகாய் தூள்லாம் போடுறது இல்ல நம்ம. ஆமா, பச்சை மிளகாய்ன்றதுனால கொஞ்சம் நிறைய போடலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடலாம். ஒரு நாலு போடலாம். 1 2 3 4. தக்காளி போடணும். தக்காளி போடணும். தக்காளி போட்டு நல்லா வதங்கணும். எவ்வளவு நேரம் வதங்கணும் இது? ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். 2 நிமிஷம் நல்லா வதங்கினா போதும். இந்த தால் பாயா வந்து நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்களா? எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியா? கேட்டு சாப்பிடுவாங்க. ஓ, அதிகமா யாருக்கும் தெரியாது. அதிகமா தெரியாது யாருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சி மூலமா வந்துட்டு எல்லாருக்குமே தால் பாயா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது தெரிய போகுது. ஆமா சார். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போடுங்க. கரம் மசாலா நல்ல சூப்பரான ஒரு ஸ்மெல் ஒன்று வந்துட்டு இருக்கு இல்லையா? ஆமாங்க சார்.
அதுக்கப்புறமா பருப்பு தண்ணி எடுத்து ஊத்திடணும். பருப்பு தண்ணி எடுத்து ஊத்திடலாம். சரி, ஓகே. இப்போ இது கொதிக்கணும். ஆமாங்க. கொஞ்சம் உப்பு போடணும். உப்பு போட்டு கொதிக்க வைக்கணும். எவ்வளவு நேரம் கொதிக்கணும்? ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். 2 நிமிஷம் கொதிச்சா போதும். சூப்பரா கொதிச்சிட்டு இருக்கு இல்லையா? ஆமாங்க சார். தேங்காய் பால் போடணும். தேங்காய் பால் மொத்தமாவா? இல்ல, தேவைப்பட்டது போடலாம். போட்டுட்டு மல்லி கருவேப்பிலை மேல போடணும். ரெடி ஆயிடுங்க சார். ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. தால் பாயா தயார். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சார். நிஜமாவே ரொம்ப ஃபாஸ்டா சமைக்கிறீங்க நீங்க. ஆமாங்க சார். இந்த மாதிரி ஃபாஸ்டா சமைக்கும் போது நீங்க ஏதாவது உப்பு கிப்பு ஏதாவது போட வேண்டியது மறந்துருக்கீங்களா? அப்படிலாம் மறந்தது இல்ல. டேஸ்ட் பார்த்து செய்வேன் எப்பவுமே. பாதி நீங்களே முடிச்சிருவீங்க. ஆமா. அப்புறம் நிஜமாவே ஃபென்டாஸ்டிக்கா அவ்வளவு ஃபாஸ்டா நீங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கீங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இப்போ தால் பாயா டேஸ்ட் பண்ண போறோம். தால் பாயா டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ரீகேப் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம நன்றி சொல்லி ஆகணும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. தேங்க்யூ சார். தால் பாயா டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு ரீகேப். தால் பாயா ப்ரிப்பேர் பண்றதுக்கு முதல்ல பாசி பருப்பை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சுட்டு அடுப்புல ஒரு சட்டியை வச்சுட்டு சட்டியில கொஞ்சமா தண்ணியை ஊற்றி இந்த பருப்பை போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி அதை நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி கடைஞ்சு அதை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கடாய் அடுப்பு கொஞ்சம் நல்லெண்ணெயை விடுங்க. நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அதுல கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா பொரிய விடுங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் பொடியா நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை அதோட சேர்த்து பொன்னிறம் மாற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமா சீக்கிரம் ஆகணும் அப்படின்னா நீங்க லேசா கொஞ்சம் உப்பு அதோட ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு பச்சை மிளகா உங்களுக்கு தேவையோ அது எல்லாத்தையுமே அதோட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி அதோட ஆட் பண்ணி நல்லா அதையும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு கரம் மசாலா அதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற தாலை இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு அதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா அதை கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தேங்காய் பால் அதோட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி அது மேல தூவிட்டு நீங்க இறக்குனீங்கன்னா உங்களோட தால் பாயா தயாருங்க.